வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். புதிய டைட்டில் பூங்கா இன்று அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மும்மொழி கொள்கை விவகாரம் மத்திய அரசை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் இன்று ஆர்ப்பாட்டம். ராஜீவ்குமார் இன்று ஓய்வு. புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நியமனம். மத்திய சட்ட அமைச்சகம் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் இன்று முதல் 3 நாட்கள் கருத்து கேட்பு கூட்டம். கூட்ட நெரிசலை சமாளிக்க கூடுதல் ரயில்கள். ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. கனடாவில் விபத்துக்குள்ளான டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் 18 பேர் காயம். ப்ரோ ஹாக்கி லீக் தொடர் இந்தியா ஜெர்மனி அணிகள் இன்று மோதல். உக்ரைன் போரை நிறுத்த ரஷ்யா அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் எடுக்கப்படும் முடிவுகளையும் ஏற்க மாட்டோம் என உக்ரைன் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். நிதி ஒதுக்கீடு செய்ய மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இது குறித்து திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் நிதி தர முடியாது என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறிய நிலையில், அதனை கண்டித்து இன்று திமுக கூட்டணி கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மோடி அரசை கண்டித்து முதல் கட்டமாக அனைத்து கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொள்ளும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று மாலை 4 மணியளவில் சென்னை ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெறுகிறது. தமிழ்நாட்டிடம் இருந்து நிதியை பெற்றுக்கொள்ளும் மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பது ஏன் என உரக்க குரல் எழுப்புவதாகவும், தமிழ்நாட்டின் உரிமைகள் மீது கை வைத்தால் சிலிர்த்து எழுவோம் என்பதை உணர்த்துவோம், ஒன்றிணைவோம், உரிமைகளை மீட்போம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டுக்கான கருத்து கேட்பு கூட்டம் இன்று முதல் 3 நாட்கள் நடைபெற உள்ளது. தமிழ்நாடு அரசின் இந்த பட்ஜெட்டுக்கான கருத்து கேட்பு கூட்டம் இன்று தலைமை செயலகத்தில் தொடங்குகிறது. தொடர்ந்து 3 நாட்கள் இந்த கூட்டம் நடைபெற உள்ளது. இன்று ஊரக வளர்ச்சித்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்ந்த கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறுகிறது. நாளை வணிக வரித்துறை உள்ளிட்ட துறைகளுடன் 20ஆம் தேதி சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கருத்து கேட்பு கூட்டத்தின் மூலம் துறை சார்ந்த தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் என்னென்ன என்பது விரிவாக தெரிய வரும் என்றும், இதன் அடிப்படையில் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள், சலுகைகள் இணைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யா அமெரிக்கா இன்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே கடந்த 2022ஆம் ஆண்டு போர் தொடங்கியது. 3 ஆண்டை நெருங்கும் நிலையிலும் போர் நீடிக்கிறது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதும் இரு நாடுகளுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி எடுப்பேன் என்று அறிவித்தார். ரஷ்ய அதிபர் புட்டினுடன் ட்ரம்ப் தொலைபேசியிலும் பேசினார். இந்நிலையில் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா, ரஷ்யா இடையிலான பேச்சுவார்த்தை சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் இன்று நடைபெற உள்ளது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் மற்றும் புட்டினின் வெளியுறவு ஆலோசகர் யூரி உஷாகோவ் ஆகியோர் ரஷ்யா சார்பாக பங்கேற்கின்றனர். அமெரிக்கா சார்பில் அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, அதிபரின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ், ட்ரம்பின் தூதர் ஸ்டீவ் விட்காப் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். ப்ரோ ஹாக்கி லீக் தொடரில் இந்தியா ஜெர்மனி அணிகள் இன்று மோதுகின்றன. 6வது ப்ரோ ஹாக்கி லீக் தொடர் பல்வேறு நாட்டில் நடந்து வருகிறது. இதில் ஒடிசாவின் புவனேஸ்வரில் உள்ள கலிங்கா ஸ்டேடியத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் லீக் ஆட்டத்தில் இந்திய அணி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ஜெர்மனியை சந்திக்கிறது. ஜெர்மனி அணி நடப்பு தொடரில் இதுவரை 4 ஆட்டங்களில் ஆடி 1 வெற்றி 3 தோல்வியை சந்தித்துள்ளது. முன்னதாக இன்று மாலை 3 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் இங்கிலாந்து, ஸ்பெயின் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. இதன் பெண்கள் பிரிவில் மாலை 5:15 மணிக்கு நடைபெறும் லீக் ஆட்டத்தில் இந்தியா, ஸ்பெயின் அணிகள் சந்திக்கின்றன. தமிழக மக்கள் இருமொழி கொள்கைதான் ஒரு உயிர் மூச்சாக நினைத்துக் கொள்கிறார்கள் என்று OPS தெரிவித்துள்ளார். சென்னை செல்வதற்காக முன்னாள் முதலமைச்சர் OPS பெரியகுளத்தில் இருந்து மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் பேசுகையில், பேரறிஞர் அண்ணா இருமொழி கொள்கைத்தான் எங்கள் உயிர் மூச்சு என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார். புரட்சி கலைஞர் காலத்திலும் இருமொழி கொள்கைத்தான் தலையாய கொள்கை என்றும், புரட்சி தலைவி அம்மாவும் சட்டமன்றத்தில் அறிவித்து தீர்மானமாக நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்றும், நான் முதல்வராக இருந்த போதும் மும்மொழி கொள்கை பற்றி அப்போதிருந்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் சொன்னபோது நான் எழுந்து நின்று திராவிட இயக்கத்தின் தலையாக கொள்கை இருமொழி கொள்கைதான் என்று பேசியிருக்கிறேன் என்றும் தெரிவித்தார்.
அன்றிலிருந்து இன்று வரை எந்தவித உடன்பாடும் இல்லை, உறுதியாக சொல்கிறோம். தமிழக மக்கள் இருமொழி கொள்கைத்தான் உயிர் மூச்சாக நினைத்துக் கொள்கிறார்கள் என்று தெரிவித்தார். மூத்த அரசியல் தலைவர் செங்கோட்டையன் தற்போது அம்மா படம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவருடைய மனத்தாங்க. தலைவர் காலத்திலே ஒரு மாவட்ட செயலாளர், 23 ஆண்டுகள் மாவட்ட செயலாளர், 9 முறை சட்டமன்ற தேர்தலில் 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். அனைத்து தர மக்களிடத்திலும் நல்ல பேர் வாங்கியிருக்கிறார். அதன் கட்சிக்கு தமிழகம் மட்டுமல்லாமல், இப்ப ஈரோடு மாவட்டம் அல்லாமல் தமிழகம் அனைவரும் நன்றாக பரிச்சயமாகக்கூடியவர். எந்த வேலை சொன்னாலும், கட்சி பணி சொன்னாலும், தலைவராக இருக்கின்ற காலத்திலும் சரி, அம்மாவுடைய காலத்திலும் சரி, அவர் தன்னுடைய பணியை முழுமையாக நிறைவாக நிறைவேற்றியிருக்கிறார் என்பதுதான் அவருக்கு இருக்கிற நல்ல பெயர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எனக்கு தந்தை என்று திட்டக்குடியில் நடந்த திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் அமைச்சர் சி.வி. கணேசன் உருக்கமாக பேசினார். கடலூர் மேற்கு மாவட்ட திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டம் திட்டக்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதற்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் தலைமை தாங்கி பேசினார். அப்போது பேசிய அவர், வருகிற 22ஆம் தேதி வேப்பூர் அருகே திருப்பெயர் கிராமத்தில் நடைபெறும் பெற்றோர் ஆசிரியர் கழக மாநாட்டிற்கு வருகை தரும் முதலமைச்சருக்கு விருத்தாசலம் முதல் வேப்பூர் வரை வழிநெடுக கட்சி தொண்டர்கள் அணிவகுத்து நின்று வரவேற்பு அளிக்க வேண்டும் என்றும், தற்போது திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு புதிய திட்டப்பணிகள் பல கோடி ரூபாயில் தொடங்கப்பட்டு 80% பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், எனக்கு தந்தை தாய் இருவரும் இல்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தந்தையாகவும், துர்கா ஸ்டாலினை தாயாகவும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சகோதரராகவும் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று உருக்கமாக பேசினார். நடிகர் விஜய் மற்றவர்களால் அரசியலுக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறாரா என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். திருச்சி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் முன்னிலையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி அக்கட்சியில் இணைந்த வழக்கறிஞர் பிரபு மற்றும் நிர்வாகிகள் இணைப்பு விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஆனந்த விகடன் வெப்சைட் முடக்கப்பட்டிருப்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது என்றும், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று சொன்ன தமிழ்நாட்டில் எங்கே தமிழ் என்று தேடுகிற நிலைமை உள்ளது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் நிதி தருவோம் என கூறிய மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சருடன் இத்தகைய ஆணவ அடாவடி திமிர் கொண்ட பேச்சை தமிழக வாழ்வுரிமை கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் நடிகர் விஜய் உண்மையிலேயே இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான ஒரு மாற்று அரசியலை தருவதற்காக வருகை தந்திருக்கிறாரா அல்லது மற்றவர்களால் வரவழைக்கப்பட்டிருக்கிறாரா என வேல்முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். என்னை பொறுத்தவரையில் மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்றுக் கொள்கை. தாய்மொழி கொள்கைதான் உலகத்தின் தலைச்சிறந்த கொள்கை. ஒவ்வொரு மனித இனமும் தத்தமது தாய்மொழியிலே சிந்தித்தால்தான் அறிவு வளர்ச்சி பெறும், கண்டுபிடிப்புகள் மேன்மை பெறும். ஆதலால் உலகம் முழுவதும் வாழ்கின்ற மக்கள் தத்தமது மொழிகளில்தான் ஆராய்ச்சிகளில் ஈடுபடுகிறார்கள். ஆங்கிலம் இன்றைக்கு உலகளாவிய ஒரு தொடர்பு மொழியாக இருக்கிறது என்பதால் ஆங்கிலத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் இங்கு தமிழ் ஆட்சி மொழியாகவும் ஆங்கிலம் தொடர்பு மொழியாகவும் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுகளால், ஆண்ட எந்த திராவிட அரசுகளாலுமே அது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அதை தமிழ்நாடு அரசு முறையாக நடைமுறைப்படுத்துகிறதா என்கிற கேள்வியும் நான் எழுப்புகிறேன். விவசாயிகளிடம் கருத்து கேட்காமலே நிலம் கையகப்படுத்தும் திட்டத்தை அரசு ரத்து செய்ய வேண்டும் என கோவையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் பழனிசாமி கூறியுள்ளார். கோவை சென்ட்ரல் ஆர்டிஓ சாலையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் கோவை மாவட்ட 15வது பிரதிநிதிகள் மாநாடு சங்கத்தின் தலைவர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு அவர்களது கருத்துக்களை முன்வைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் தலைவர் பழனிசாமி கூறுகையில், விவசாயிகளிடம் கருத்து கேட்காமலேயே அரசு நிலம் கையகப்படுத்தும் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும், விவசாய குடும்பத்திற்கு இலவச பஸ் பாஸ் கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அதேபோல வன விலங்குகளிடமிருந்து விவசாய நிலங்களை அரசு மீட்டெடுக்க வேண்டும் என்றும், மத்திய அரசு எந்த ஒரு திட்டம் வந்தாலும் விவசாயிகளை பாதிக்காத வண்ணம் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து மேலும் அவர் பேசுகையில், எல்லையை கண்டு எல்லைக்கல் நெட்டி ஆக்கரும் பகற்றி விவசாயிகளுடைய கழிவுநீர் விவசாயினுடைய பூமிக்குள்ளும், அதே மாதிரி விவசாயினுடைய பாதிப்பு ஏற்படுகின்றதில் நொய்யலாற்றிலே கழிவுநீர் மனித கழிவுகள் கலக்கப்படுகிறது. இதை உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் என்று மாநில அரசை இந்த மாநாடு கேட்டுக்கொள்கிறது. இந்த மாவட்டத்தில் விவசாயிகளுக்காக தொடர்ந்து போராடக்கூடிய சங்கமாக
தொடர்ந்து பிரச்சனையை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எடுத்துச் சங்கமாக இந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களிடம் கேட்பது, விவசாயிகளின் வேதனைகளை தீர்க்கின்ற வகையில் அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், தீர்க்கப்பட வேண்டும். விவசாயிகளுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு அரசுகள் உடனடியாக காலதாமதம் செய்யக்கூடாது என கேட்டுக்கொள்கிறோம். குடியாத்தத்தில் சுமார் 40 கோடியில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனை சுமார் 4 கோடி மதிப்பில் 5 அடுக்குகள் கொண்ட மருத்துவமனையாக கட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பணிகளை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு மீதம் நடைபெறவுள்ள பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தற்போது உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளிடம் சிகிச்சை தன்மை மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். இதில் அரசு தலைமை மருத்துவமனையின் மருத்துவ அலுவலர்கள் மாறன் பாபு, ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம், நகர்மன்ற உறுப்பினர் அரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே 17 வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி குழந்தை திருமணம் செய்த இளைஞர், அவருக்கு உடந்தையாக இருந்த பெற்றோர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சுந்தரபாண்டியம் அரிஜன் கீழ் தெருவை சேர்ந்த சவுந்தரபாண்டியன் கூலி தொழில் செய்து வருகிறார். இவர் அதே பகுதியை சேர்ந்த 17 வயது சிறுமியிடம் இன்ஸ்டாகிராமில் அறிமுகமாக்கி ஒருவரை காதலித்து வந்துள்ளனர். சிறுமியின் வீட்டில் பெற்றோர்கள் இல்லாத நேரங்களில் சவுந்தரபாண்டியனும் சிறுமியும் தனிமையில் இருந்துள்ளனர். இதனால் சிறுமி கர்ப்பமாகி உள்ளார். சிறுமி தான் கர்ப்பமாக உள்ளதாக பெற்றோர்களிடம் தெரிவித்த நிலையில் சவுந்தரபாண்டியன் பெற்றோர்களை அழைத்து கலந்து பேசி யாருக்கும் தெரியாமல் நேற்று காலை சவுந்தரபாண்டியனுக்கும் சிறுமிக்கும் குழந்தை திருமணம் செய்து வைத்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து வத்திராயிருப்பு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஊர்நல அலுவலராக பணிபுரிந்து வரும் சகுந்தலா என்பவருக்கு தகவல் தெரிவித்த போது குழந்தை திருமணம் செய்து வைத்த பெற்றோர்கள் மற்றும் இளைஞர் சவுந்தரபாண்டியன் மீது நடவடிக்கை எடுக்கும்படி ஸ்ரீவில்லிபுத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். அதன் அடிப்படையில் சவுந்தரபாண்டியன், அவரது பெற்றோர்கள், சிறுமியின் பெற்றோர்கள் உட்பட 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளா மாநிலம் பத்தனம்திட்டா அருகே திருவிழா பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தை மது போதையில் கடத்தி செல்ல முயன்ற இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டம் திருவள்ளா பேருந்து நிலையத்தில் இருந்து மல்லப்பள்ளி பகுதிக்கு செல்வதற்காக கேரள அரசு பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த பேருந்தில் திடீரென ஏறிய இளைஞர் ஒருவர் பேருந்தை ஸ்டார்ட் செய்து பின்னோக்கி எடுத்து செல்ல முயன்றார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பயணிகள் மற்றும் ஓட்டுநர்கள் திடீரென பேருந்தை முற்றுகையிட்டதுடன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருவள்ளா காவல்துறையினர் பேருந்தை இயக்கிய இளைஞர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். இதில் அந்த இளைஞர் மல்லப்பள்ளி அருகே ஆலிஜம் பகுதியை சேர்ந்த ஜெயின் என்பதும் மது போதையில் அரசு பேருந்தை கடத்தி செல்ல முயன்றதும் தெரிய வந்தது. இதையடுத்து பெரும் முயற்சி செய்து மது போதையில் இருந்த ஜெபினை பேருந்திலிருந்து கீழே இறக்கியதுடன் பேருந்து கடத்தி முயற்சி செய்ததற்காக வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். பட்டப்பகலில் பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அரசு பேருந்தை இளைஞர் ஒருவர் கடத்த முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூர் அருகே கள்ளச்சாராயம் காய்ச்சிய 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள சுந்தரபுரத்தில் நடைபெற்ற சுப நிகழ்ச்சிக்காக சட்டவிரோதமாக தனியார் தோட்டத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சிருப்பதாக திருச்செந்தூர் தாலுகா போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு திருச்செந்தூர் தாலுகா காவல் ஆய்வாளர் இன்னோஸ்குமார் தலைமையிலான போலீசார் அங்கு சென்றனர். போலீசாரை பார்த்ததும் அங்கு இருந்த 3 பேர் தப்பி ஓட முயன்றனர். அதில் 2 பேரை போலீசார் மடக்கி பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் சுந்தரபுரத்தை சேர்ந்த செல்வகுமார், ஜெயமுருகன் என தெரிய வந்தது. தப்பி ஓடிய நபர் சிவபெருமாள் என்பது தெரிய வந்தது. மேலும் முதற்கட்ட விசாரணையில் கள்ளச்சாராயம் சுப நிகழ்ச்சிக்காக காய்ச்சவில்லை என்றும் விற்பனை செய்வதற்காக காய்ச்சப்பட்டதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்களிடமிருந்து 21 லிட்டர் கள்ளச்சாராயமும் 10 லிட்டர் கள்ளச்சாராய ஊரலையும் மேலும் கள்ளச்சாராயம் காய்ச்ச பயன்படுத்தப்பட்ட பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக 2 பேரையும் கைது செய்த போலீசார் தப்பி ஓடிய சிவபெருமாளை தேடி வருகின்றனர். சங்கரன் கோவிலில் தீப்பெட்டி தொழிற்சாலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் பொருட்கள் எரிந்து நாசமடைந்தது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் புதுமனை 4ஆம் தெரு நந்தகுமார் என்பவருக்கு சொந்தமான தீப்பெட்டி தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் மருந்துடன் கூடிய தீப்பெட்டி குச்சிகள் மூட்டை மூட்டையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த குடோனில் திடீரென புகை எழுந்து தீப்பற்றி எரிய துவங்கியது. இதனை கண்ட தொழிலாளர்கள் அங்கிருந்து வெளியேறினர். இதனையடுத்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டனர்.
ஆனால் தீ மளமளவென கொழுந்துவிட்டு புகையுடன் கூடி எரிய துவங்கியுள்ளதால் ஜேசிபி வரவழைக்கப்பட்டு அந்த கட்டிடம் இடிக்கப்பட்டதை தொடர்ந்து சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதைத் தொடர்ந்து அப்பகுதியை கோட்டாட்சியர் கவிதா, வட்டாட்சியர் பரமசிவன் மற்றும் அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட அதிகாரிகள் பார்வையிட்டனர். 100 நாள் வேலை திட்ட பணிக்கு சென்ற 2 பெண்கள் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே பெத்தானூர் கிராமத்தை சேர்ந்தவர் ராதா. இவரது கணவர் 15 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் 2 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் அரசு 100 நாள் வேலை திட்டம் மூலம் வேலை செய்து வந்தார். வேலை இல்லாத நாட்களில் கூலி வேலைக்கு சென்று பிழைப்பு நடத்தி வந்தார். இவர் வழக்கம்போல் 100 நாள் வேலை திட்டத்திற்கு சென்றபோது பெத்தானூர் அருகே செல்லும்போது அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் லட்சுமி மற்றும் ராதா ஆகியோர் மீது மோதியது. இதில் ராதா படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். லட்சுமி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இறந்தவரின் உடலை மீட்டு அரசு தலைமை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த நபரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குன்றத்தூர் அருகே தனியார் பேருந்து சாலை தடுப்பில் மோதிய விபத்தில் 10 பேர் காயமடைந்தனர். சென்னை குன்றத்தூர் அடுத்த மணிமேடு ஆகாஷ் நகர் அண்ணா தெருவை சேர்ந்த ஸ்ருதி என்பவருக்கும் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியை சேர்ந்த வெங்கடேஷ் என்பவருக்கும் தனியார் திருமண மண்டபத்தில் நிச்சயதார்த்தம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக குன்றத்தூரில் இருந்து பெண் வீட்டார் சுமார் 50 பேர் தனியார் பேருந்து மூலம் குடியாத்தம் சென்றுவிட்டு மீண்டும் குன்றத்தூர் திரும்பிக் கொண்டிருந்தனர். பேருந்தை அரக்கோணத்தை சேர்ந்த வினோத் என்பவர் ஓட்டினார். இந்த நிலையில் குன்றத்தூர் அருகே சிறுகளத்தூர் சரஸ்வதி நகர் பகுதிக்கு பேருந்து வந்தபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பில் பலமாக மோதியது. இதில் பேருந்தின் முன்பகுதி அப்பளம் போல் நொறுங்கியது. மேலும் பேருந்தில் இருந்த பெண்கள், சிறுவர்கள் உள்ளிட்ட 10 பேர் காயமடைந்தனர். இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து குரோம்பேட்டை போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கம்பம் நகராட்சி குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தினால் அப்பகுதி மக்கள் மூச்சு திணறலால் அவதியடைந்தனர். தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சிக்கு உட்பட்ட 33 வார்டுகளில் குப்பை கழிவுகளை சேகரித்து கம்பம் நகரிலிருந்து குமுளி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் குப்பை கிடங்கு அமைத்து மக்கும் குப்பை, மக்காத குப்பையாக தரம் பிரித்து உரம் தயாரிக்கும் பணியில் நகராட்சி நிர்வாகத்தினர் ஈடுபட்டனர். இந்நிலையில் குப்பை கிடங்கில் திடீரென மலை போல் குவிந்துள்ள குப்பை கழிவில் ஏற்பட்ட தீயினால் நச்சுப்புகையுடன் கூடிய கரும்புகை வெளியேறி காற்றில் கலந்தது. இதனால் அப்பகுதியில் உள்ள சாலையில் சென்றோர் மூச்சு திணறால் பெரிதும் அவதியடைந்தனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குரோம்பேட்டை சுரங்கப்பாதை விரைவாக திறக்கவும், வைஷ்ணவ கல்லூரி சாலை ரயில்வே கேட் பகுதியில் புதிய சுரங்கப்பாதை அமைக்க கோரியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை அடுத்த குரோம்பேட்டை ரயில்வே கேட் அருகே தாம்பரம் மாநகராட்சி 2, 3 மண்டல குடியிருப்போர் நலசங்கங்களின் இணைப்பு மைய செயலாளர் முருகையின் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் குரோம்பேட்டை ரயில்வே சுரங்கப்பாலம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்க வலியுறுத்தியும், வைஷ்ணவ கல்லூரி ரயில்வே கேட் பகுதியில் புதிய சுரங்கப்பாதை அமைத்து குரோம்பேட்டையில் இருந்து நெமிச்சேரிக்கு பேருந்து போக்குவரத்து கொண்டு வர வலியுறுத்திய பதாதைகள் ஏந்தியவாறு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த குடியிருப்போர் நலசங்க இணைப்பு மைய செயலாளர் முருகையன் பேசுகையில், நாங்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வேண்டுகோள் வைப்பது என்னவென்று சொன்னால், இந்த 3 லட்சம் மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காக தயவு செய்து இருவழி அரசு பேருந்து சென்று வரும் வகையிலே இருவழி சுரங்கப்பாதை அமைத்து மீண்டும் அந்த அரசு பேருந்து இயக்குவதற்கு முயற்சிகள் செய்யுங்கள். ஏனென்றால் அந்த பகுதியிலே பெரும்பாலும் ஏழை எளிய அன்றாடம் கூலி வேலைக்கு செல்லக்கூடிய மக்கள் பெரும்பகுதியாக வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் தினம் சம்பாதிக்கும் தினக்கூலியில் ஒரு பகுதியை ஆட்டோவிற்கு ஒதுக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய சூழ்நிலையில் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் வாழ்வாதாரத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள். தயவு செய்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இதை கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் சொல்கிறோம், இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும் வரை எங்கள் முயற்சி அவ்வப்போது தொடரும் என்பதை தாழ்மையிடம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆத்தூர் அருகே பொய்யான செய்தியை வெளியிட்டதாக தனியார் தொலைக்காட்சியை கண்டித்து விசிகாவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அரசு பள்ளி மாணவிக்கு அதே பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் 3 பேர் பாலியல் தொந்தரவு கொடுத்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக 3 மாணவர்கள் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து அவர்களை மீட்டு
அரசு கூர்நோக்கு இல்லத்தில் ஒப்படைத்தனர். இந்த விவகாரத்தை மறைக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 10 லட்சம் ரூபாய் பேரம் பேசியதாக தனியார் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. இந்த நிலையில் பொய்யான செய்தியை வெளியிட்டதாக தனியார் தொலைக்காட்சி மீது ஆத்தூர் டிஎஸ்பி அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொய்யான செய்தியை வெளியிட்ட தனியார் தொலைக்காட்சியை கண்டித்து ஆத்தூர் மணிக்கூண்டு பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆத்தூர் ஒன்றிய செயலாளர் ராஜீவ்காந்தி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மண்டல துணை செயலாளர் நாராயணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தென்காசி அருகே இரவோடு இரவாக ஜேசிபி உதவியுடன் சாலையை பெயர்த்தெடுத்து சேதப்படுத்திய நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள திரிகூடபுரம் கிராமத்திலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள கருப்பு நதி அணைப்பகுதிக்கு செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலை பராமரிப்பு செல்வதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் ஆரம்பிக்க வந்தபோது அந்த பகுதியை சேர்ந்த ஒரு சில நபர்கள் பணிகள் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி அனுப்பியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இரவோடு இரவாக ஒரு சில நபர்கள் ஜேசிபி இயந்திர உதவியுடன் சாலையை பெயர்த்து எடுத்து சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் திரிகூடபுரம் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கவுன்சிலருடன் சேர்ந்து தென்காசி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இரவோடு இரவாக சாலையை சேதப்படுத்திய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தார். வத்திராயிருப்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை செய்த வேலையாட்களுக்கு கடந்த 3 மாதங்களாக நிலுவையில் வைத்துள்ள சம்பளத்தினை வழங்க கோரி தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் வத்திரா குடியிருப்பு முத்தாலம்மன் பஜார் பகுதியில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை செய்த வேலை ஆட்களுக்கு கடந்த 3 மாதங்களாக நிலுவையில் உள்ள சம்பளத்தினை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் வருடத்திற்கு 100 நாட்கள் முழுமையாக வேலை வழங்க வேண்டும் என்றும் பேரூராட்சிகளுக்கும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் முழுமையாக அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. விவசாய தொழிலாளர் சங்கம் மாவட்டம் தழுவிய ஆர்ப்பாட்டம் மத்திய அரசு மோடி அரசு. பின்னர் முத்தாலம்மன் பஜார் பகுதியிலிருந்து வத்திரா குடியிருப்பு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு ஊர்வலமாக சென்று வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து மனு அளித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமசாமி மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கேரளா மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் சிறுவனை கடிக்க துரத்திய நாய்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கேரளா மாநிலம் மலப்புரம் மாவட்டம் தென்னல பகுதியில் தனியார் நிறுவன ஊழியரான கிரண் என்பவரின் 7 வயது மகன் தக்ஷித் இந்த சிறுவன் அருகிலுள்ள கடைக்கு பொருட்கள் வாங்க சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் அருகில் 5க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் அந்த சிறுவனை கடிக்க துரத்தியது. இதையடுத்து தெருநாய்களுக்கு பயந்து ஓடிய சிறுவனை பார்த்து பெற்றோர்கள் ஓடி வந்து நாய்களை துரத்தினர். இந்த நிலையில் 7 வயது சிறுவனை நாய்கள் துரத்தும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே கேரளாவில் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்து வரும் சூழலில் தற்பொழுது சிறுவனை நாய்கள் கடிக்க விரட்டிய சம்பவம் அப்பகுதி பொதுமக்களை மிகுந்த அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. கோவையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கோவை மதுக்கரை மார்க்கெட் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி சார்பாக சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. 2ஆம் வகுப்பு பயிலும் சிறுவர் சிறுமிகள் ஒருங்கிணைந்த பேரணி போத்தனூர் காவல் நிலையம் முன்பாக துவங்கியது. இதில் போக்குவரத்து காவலர்கள் வேடமிட்ட சிறுவர் சிறுமிகள் ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியபடி பேரணியாக சென்றனர். பேரணியை பள்ளி முதலமைச்சர் வனிதா மற்றும் துணை முதல்வர் முத்துக்குமாரி ஆகியோர் துவக்கி வைத்தனர். தொடர்ந்து சாலையில் ஹெல்மெட் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளுக்கு ஹெல்மெட் வழங்கி அறிவுரை கூறினர். இதில் போக்குவரத்து காவல் அதிகாரிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். குழந்தைங்க ஹெல்மெட் இஷ்யூ பண்றதுனால இப்ப இந்த குழந்தைங்க இல்ல, குழந்தைங்களோட அவங்க ஃபேமிலியில இருக்க பேரண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல அவங்க ரிலேட்டிவ் மெம்பர்ஸா இருக்கட்டும், யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஹெல்மெட் போடல அப்படின்னா கண்டிப்பா ஹெல்மெட் போட்டுதான் வெளியில போகணும் அப்படின்ற ஒரு இதை வந்துட்டு இவங்க எடுத்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷன் இல்ல, அடுத்த ஜென்ரேஷனும் சேர்ந்து நமக்கு நல்ல வழியா வரும் அப்படின்னு நினைக்கிறோம். சீட் பெல்ட் அது மாதிரி கண்டிப்பா போடணும், ஃபாஸ்ட் டிரைவிங் இருக்கக்கூடாது அப்படின்ற விழிப்புணர்வை இன்னைக்கு மக்கள் கிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரேலியை நடத்துறோம். மீண்டும் ஜிம் தலைப்புச் செய்திகள். புதிய டைட்டில் பூங்கா இன்று அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மும்மொழி கொள்கை விவகாரம் மத்திய அரசை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் இன்று ஆர்ப்பாட்டம். ராஜீவ்குமார் இன்று ஓய்வு. புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நியமனம். மத்திய சட்ட அமைச்சகம் அறிவிப்பு.
தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் இன்று முதல் 3 நாட்கள் கருத்து கேட்பு கூட்டம். கூட்ட நெரிசலை சமாளிக்க கூடுதல் ரயில்கள். ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. கனடாவில் விபத்துக்குள்ளான டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம், 18 பேர் காயம். ப்ரோ ஹாக்கி லீக் தொடர். இந்தியா ஜெர்மனி அணிகள் இன்று மோதல். உக்ரைன் போரை நிறுத்த ரஷ்யா அமெரிக்கா பேச்சுவார்த்தை. பேச்சுவார்த்தையில் எடுக்கப்படும் முடிவுகளையும் ஏற்க மாட்டோம் என உக்ரைன் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.